அதிகாரம். எந்த சிக்னஸ் உங்களுக்கு லாங் ஸ்டாண்டிங் சிக்னஸ் தான் அதுக்கு நீங்கள் பணம் செலவு பண்ணணும். அதிக நாட்கள் காணப்படுகிற அசௌகரியங்களுக்கு அதிக அளவில் பணம் செலவு பண்ணதா இல்லையா? பொருளாதாரம் அடி வாங்குது. அதுதான் அந்த அம்மா அமிச்சோன்னு அந்த கட்டுகள் உடைக்கப்படுது. தேவையில்லாத மனுஷ உறவுகளுக்கு உங்கள் வாழ்க்கை பயணத்தில் இடம் கொடுக்குற பொழுது உங்களுக்கு தேவையில்லாத நோய்கள் உள்ளே வந்துடும். அதுவும் பொருளாதாரத்தை எஃபெக்ட் பண்ணும். அதுக்கு நம்ம கடன் வாங்கிலாம் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா என்ன வருது? அது நியாயமான கடனாக தெரியும். படிக்க வச்ச ஐயா இல்லை, கையின் பிரயாசம் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் ஏதேன் தோட்டத்தினோட அனுபவம் புதிய சிஸ்டால வருகிறது என்றால், ஏதேன் தோட்டத்தில் கடன் இருந்துச்சா? ஏதேன் தோட்டத்தில் நோய் இருந்துச்சா? ஏதேன் தோட்டத்தில் வஸ்திரமே இல்லாமல் மேலே ஆனால் மையமே மூடி இருந்தது. எப்போ அவன் வஸ்திரம் இல்லை நிர்வாணி என்று உணர்ந்தாலும் அப்போவே எல்லா அநியாயங்களும் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கனி சாப்பிட்டது. அதுக்கு முன்னே வந்தது யார்? ஒரு கெஸ்ட், ஒரு விருந்தினர் வந்தாங்க. இப்படித்தான் வாழ்க்கையில் ஈசாக்கு என்ற மனுஷன் தன்னுடைய நன்மைகளை தக்க வைத்து கொண்டது. இவ்வளோ அநீதிக்குள்ளெல்லாம் போவாதனா வீட்டில் இருக்கிற மனைவி அவளை ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு கர்த்தர் அந்த இருதயத்தை மாற்றி பண்ணான். ஒரு பெண் வறுமையான காலத்திலே பஞ்ச காலத்திலே புருஷனை உசுப்புவா. ஏதாவது பண்ணியானே அந்த பொருளாதாரம் உள்ள வார்த்தைக்கு ஏதாவது பண்ணணும் இல்லையா? ஆம்பளையாக இருந்து புருஷனாக இருந்து. ஆனால் இந்த அம்மா சும்மா வீட்டில் வச்சுட்டு காஃபி போட்டு கூட கொடுக்கல. வேதனை சொல்லுது, ஈசாக்கு ரெபேக்காலோடு விளையாடினா. இந்த காலத்தில், இந்த பஞ்ச காலத்தில் வயசுக்கு வந்த பசங்க 2 பேர் இருக்கானுங்க. 4 காசு உள்ளே கொண்டு வர துப்பு இல்லை, உனக்கு இது கேட்குதா அப்படி தானே கேட்பாங்க எல்லாம். அந்த அம்மா எப்படி கம்முன்னு இருந்துச்சு. இத்தனைக்கு அது நல்ல வசதியான வீட்டில் வந்த பெண்மணி. இந்த மனுஷனும் ரொம்ப நல்ல மனுஷன். போய் எங்கள் அம்மா வீட்டில் வாங்கினான்னு சொல்ல. அது இருக்குல்ல, இவங்க இது கூடார ஃபேமிலி. இது தவறாக சொல்ல, இது கூடாரம் போடுற கூடாரத்தில் வாழ்ந்த ஃபேமிலி. இது ஆபிரகாம் ஃபேமிலி. அந்த அம்மா கல்வீட்டில் வாழ்ந்தது. உறுதியான கட்டடம். பொருளாதாரத்தில் ரெண்டுமே சரிசமாக இருக்குது. சரி, நம்ம கஷ்டப்படுறோம், மாமியார் வீட்டில் போய் காசு வாங்கினோன்னு சொல்லாத மனுஷன் ஈசாக்கு. தேவனுடைய ஆசீர்வாதம் வரத்துக்கு சொல்கிறேன். வேணாம், நம்ம போய் அங்கேருந்து எதுவும் பொருளாதாரம்லாம் எட்டு வரவானா. தானாக வந்துச்சுன்னா அது விஷயம் வேறு. கர்த்தரை ஏவி கொடுக்குறாருன்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம போய் தாழ்வு காலத்தில் போய் சகோதரன் வீட்டு கதவை தட்டாதேன்ற வெளிப்பாடோடு வாழ்ந்த மனுஷன் ஈசாக்கு. அப்போ எப்படி தான் சாப்பிட்றது? அவங்க அப்படியே இருக்கிறாங்க. அதுக்கு பத்தாவதுக்கு அபிமெலேக்கு வேறு, சாரால் அந்த அபிமெலேக்கு வேறு, இந்த அபிமெலேக்கு வேறு. ரெபேக்கால் மேலேயும் கண்ணி வைக்கிறான். இந்த அபிமெலேக்குங்க பார்வோனுங்க, இந்த நாட்டை ஆள்றவங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டானுங்க. எவன் முன்னாடி கிடைப்பான்னு பார்த்துன்னு இருப்பானுங்க. அப்போது இதே மாதிரி தான் சகோதரின்னு சொல்கிறான். சகோதரி நீ சொல்லிட்ட அப்படின்னு அவன் வட்டம் இட்டுன்னு வர்றான். நல்ல வேலை பார்த்துட்டான்.